நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ நேற்று வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைட்வேஸ்லேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டான். ஸோ நம்ம பிஇபி லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பிஇபி லெவல்ஸ் வந்து கால் சைடு புட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி ஈவனாக ஒரே இதில் வந்து இருந்தாங்க அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து சைட்வேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட வீடியோ எடுத்து பாருங்கள், க்ளீனாக சொல்லியிருப்பேன். ஸோ அது கரெக்டாக வந்து ரெண்டு பக்கமும் வந்து பிரேக் இன் பாயிண்டில் வந்து பிரேக் பண்ணாமல் ஒன்று ரெண்டு சைடும் கீழே இருந்தாலும் இல்லை ரெண்டு சைடு மேலே இருந்தான் அப்படின்னா வந்து அன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ்லேயே மார்க்கெட்டை முடிச்சிருவான். ஸோ அந்த கேண்டில் எல்லாமே வந்து நான் சொன்ன அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒன்றும் கரெக்டாக வந்து சைட்வேஸில் முடிஞ்சிருப்பான். ஸோ அந்த புட் சைடில் மட்டும் ஒரு அதாவது டீப் இந்த மணி மட்டும் கரெக்டாக வந்து அந்த பிபி லெவலோட ரீடெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட் டார்கெட் மட்டும் அடிச்சிருப்பான். ஸோ அந்த டீப் இந்த மணி மட்டும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டு. ஸோ இதில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த முக்கியமான லெவல் வந்து இது வந்து நேற்று சைட்வேஸில் முடிஞ்சது. இந்த இடத்த வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்து இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 49,866லேருந்து இந்த பாக்ஸ் 49,653 இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் யாரும் எந்த என்ட்ரியும் எடுக்காதீங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க யாரும் இதை வந்து ட்ரேட் எடுக்காதீங்க இதை பிரேக் பண்ணுற வரைக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மார்க்கெட்டு சம்டைம்ஸ் வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ப்ரீமியம் எல்லாத்தையும் வந்து கரைச்சிருவான். இல்லைனா வந்து உங்கள் கேபிட்டல் வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. மார்க்கெட் இது வரையும் கொண்டு போயிட்டு பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து திரும்ப மார்க்கெட்டு கீழே கொண்டு போயிடுவான். ஸோ அதனால் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஜோனை பிரேக் பண்ணுற வரைக்கும் நோ ட்ரேடிங் ஜோன். சரிங்களா? அதான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறான், ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 49,885 ஸோ இதை பிரேக் பண்ணும்போது பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப போகிறேன் அப்படின்னா மேலே வந்து 49,958 பிரேக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து அடுத்த டார்கெட் வந்து 50,100, 50,200, 50,400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50,400, 50,559 சாரி 50,600 வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் அப் சைடில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் யாரும் என்ட்ரி எடுக்காதீங்க. நல்லா கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 49,958 பிரேக் பண்ணதுக்கப்புறம் சாலிடாக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு கால் சைடில் என்ட்ரி கொடுங்க. அது வரைக்கும் கால் சைடில் என்ட்ரி பண்ணாதீங்க. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணுறான், அதாவது எஸ்டர்டே லோ 49,647 பிரேக் பண்ணுறான் அப்படின்னா பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது புட் சைட் போனீங்க அப்படின்னா சாலிடாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து சாலிடாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து 49,500, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 49,275, 49,042, 49,000 சைக்காலஜிக்கல் நம்பர், அதுக்கும் கீழே 48,898. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய லெவல்ஸு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த இண்டெக்ஸில் இந்த சார்ட்டில் நான் போட்டு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஜோனுக்குள்ளே வந்து நோ ட்ரேட் ஜோனு. ஸோ அப் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் நம்பர் 50,000 போட்டிருப்பேன். அதுக்கு மேலே 50,157, 50,465, 50,500 வரையும் தந்திருப்பேன். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 49,500 சைக்காலஜிக்கல் நம்பர், அதுக்கும் கீழே 49,287 அடுத்த சப்போர்ட்டை தந்திருக்கேன். 49,056, 49,000, 48,914. இது வந்து நிஃப்டியோட லெவலு. ஸோ நிஃப்டியிலும் அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஜோன் வந்து உங்களுக்கு வந்து நோ ட்ரேட் ஜோன் 24,196, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,100. ஸோ இந்த ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோனு. ஸோ ஒன்ஸ் இந்த ரெண்டு லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அப் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,256, 24,351 முதல் ரெண்டு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 24,099 பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து 24,038, 24,000 சைக்காலஜி நம்பர், அதுக்கு கீழே 23,945. ஸோ நமக்கு முக்கியமான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஸோ நாளைக்கு வந்து முக்கியமான லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் என்னென்ன நடக்கும்ன்றது இங்கே தந்திருக்கேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் 49,000
700ல் ஃப்ளாட் ஓப்பன் அந்த ரேஞ்ச் 700லேருந்து 800க்குள்ள அந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆனா அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,000, 50,082, 50,123, 50,208, 50,359, 50,500, 50,545 அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்து ஃபால் ஆகிறான் அப்படின்னா 49,393, 49,362, 49,326, 49,277, 49,000, 48,855. ஸோ நடுவில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் விட்டுருப்பேன் 49,500. ஸோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆகிறான் நியர் 50,000 அப்படி இல்லைன்னா 50,000க்கு மேலே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடில் 50,348, 50,413, 50,483, 50,500, 50,825. அதுக்கான சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49, அதாவது 50,000த்தில் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப ஃபால் ஆகிறான் அப்படின்னா இதுதான் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். 49,587, 49,523, 49,495, 49,411, 49,175. இதுலேயும் சைக்காலஜி நம்பர் விட்டுருப்பேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சைக்காலஜி நம்பர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே வந்து டிஃபால்ட்டாக அதை வந்து போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் சைக்காலஜிக்கல் நம்பர் வருதோ, ரவுண்ட் ஃபிகர் நம்பர் வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனை வரைஞ்சி வச்சுக்கோங்க. 500, 1000லாம் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெவல். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. 49,700ல் இப்போ வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கான் 720 அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து 49,727. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிறான் 49,500க்கு கீழே 500, 500க்கு கீழே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா அப் சைட் லெவல் வந்து 49,949, 50,000, 50,098, 50,134, 50,293, 50,397. அதுக்கான சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 49,262, 49,237, 49,195, 49,146, 49,000, 48,603. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து அதுக்கான என்ட்ரி எக்ஸிட் லெவல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான லெவல்ஸ் இது. ஸோ 49,500 என்ட்ரி கால் ஆர் புட். ஸோ எந்த சைடில் வந்து இந்த என்ட்ரி ப்ரைஸ் வந்து பிஇபி லெவல் வந்து சஸ்டெயின் ஆகுறாங்கன்னா 449. இந்த ப்ரைஸை யார் தக்க வைக்கிறாங்களோ அவங்க சைடு தான் மார்க்கெட் வந்து போகும். ஸோ அவங்களுக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 546, 598, 634, 685, 793. ஸ்டாப் லாஸ் வந்து 354, 305, 263. நான் கொடுக்குற ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து உங்களோடது. ஸோ நான் தந்து இந்த லெவலில் வச்சுட்டு எங்கள் எஸ்எல் அடிச்சிருச்சு, நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நியர்பையில் வச்சிங்க, ஹை வொலாட்டிலிட்டி இருக்கும்போது நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ கொஞ்சம் டீப்பாக தான் வைக்கணும். ஆனால் வந்து எஸ்எல் பெருசாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய எஸ்எல் வைக்க முடியாது அப்படின்னா வந்து நீங்கள் எஸ்எல் படம் ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த நஷ்டத்தை விட மொத்த கேபிட்டலும் போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திஸ் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ உங்களோட எந்த ஒரு ப்ராஃபிட்டும் லாஸுக்கும் வந்து நம்ம சேனல் வந்து எந்த வகையிலும் பொறுப்பே இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இது வந்து பயிற்சிக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்து நீங்கள் வந்து பழகுங்க, ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கோங்க. 49,600க்கு என்ட்ரி ப்ரைஸ் வந்து 434, டார்கெட் 530, 538, 569, 640, 722, 735. எஸ்எல் பார்த்தீங்கன்னா 395, 338, 299, 271. 49,700க்கு 423 என்ட்ரி, டார்கெட் வந்து 439, 482, 508, 517, 600, 650, 659, 686. ஸ்டாப் லாஸ் வந்து 374, 338, 307. 49,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரி வந்து பிஇபி லெவல் வந்து 415, டார்கெட் வந்து 427, 450, 485, 507, 567, 597, 609. எஸ்எல் வந்து 380, 348. 49,900 என்ட்ரி ப்ரைஸ் வந்து பிஇபி லெவல் 412, டார்கெட் 426, 460, 500, 535, 538, 540, 600. ஸ்டாப் லாஸ் வந்து 392, 377, 350. 50,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான என்ட்ரி லெவல் வந்து 413,
டார்கெட் 477, 483, 494, 505, 516, 589. எஸ்எல் வந்து 348, 329, 310. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான ட்ரேடிங்கான முக்கியமான கேப் அப் லெவல், ஃப்ளாட் ஓப்பனிங் லெவல், கேப் டவுன் லெவல். ஸோ முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸோட பிஇபி நம்மளோட மெத்தடில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்லாம் வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து கால் சைடு புட் சைடு வச்சு நீங்கள் பிஇபி லெவல் வரைஞ்சிட்டு யார் எப்போ பிரேக் ஆகிறான்னு பார்த்து ஸோ நீங்கள் என்ட்ரி கொடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ் கைஸ். ஸோ பார்த்து முக்கியமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லெவல்ஸை யூஸ் பண்ணுங்கள். பிளைண்டாக எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஸோ வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ குட் லக் கைஸ். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து நான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் தந்திருக்கேன். இந்த லிங்க்கையும் யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். உங்கள் பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.